லாஸ்டா முட்டை அலசியாச்சுப்பா. 2 முட்டை இருந்தது, ஒரு முட்டை உடைஞ்சி வர வழியிலேயும் உடைஞ்சி. ஆமா. முட்டை நான் வஞ்சிட்டுக்குதா அப்படிங்க பாரு. ஓ கண்ணு பயங்கரமாகுதுடி. லலி என்னண்ணா நல்லா லலி பண்ற? சமையல் பண்ண போறேன். சமையலா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நம்ம வீட்டில்? கடை காஞ்சிச்சு, அதனால நமக்கு டைம் இல்லை, அதனால ஓப்பன் பண்ணி ஊற்றிடலாம். ஓகே, ஊற்று ஊற்று. வசதிகள் என்னாச்சும் அசதிகள் இருக்குல்ல. என்ன சமையல் சொல்லிடு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு. நேற்று வான்கோழி வாங்கினான்லப்பா. ஆமா, அது அப்படியே தொடர்ந்து இப்போ அது கண்டினியூ வீடியோ தான் இப்போ போட. ஆமா, ஏன்னா நேற்று வந்து போட முடியல, டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கும் வந்து நாங்கள் எங்கே போனோம் ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க. எனக்கே ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டு. என்னடா இது நம்ம காலையிலேருந்து பட்னியாக இருந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்றோமேனு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நல்லே. ஆமா நான் சரி எண்ணெய் காஞ்சிச்சு போட்டுடலாமா? போடு போடு போடு. டைம் ஆயிடுச்சு, அதனால உன்னால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஓகே இன்னைக்கு போறோம். ஓகேங்க, நீங்க முழுசா பாருங்க இந்த வீடியோ. மறக்காம நம்ம சேனல்ல புதுசா என்ன பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி ஓகே, போட்டு நானா பட்டை லவங்க ஏலக்காய் அப்புறம் சொல்ல. போட போட. கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், சாம்பார் வெங்காயம், இந்த பாருங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டுடலாம் நம்ம. நம்ம தக்காளி கட் பண்ணி அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளிக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு போடணும். ஆமாம், தக்காளிக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு. ஆமாம், அதே சொல்ல பற்றியா லலிதா? நீ ஞாபகம் இல்லைப்பா? ஞாபகம் இல்லையா? என்ன நீட்டு போட்டு வச்சுருக்க? என்ன அது நீட்டு போட்டு? மேலே நெத்திக்கு இதுவா கொஞ்சோண்டு வச்சேன், அது நீட் ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு வச்சா நீட் ஆயிடுச்சு. என்ன இல்லை எட்டி எட்டி பார்த்துனுக்குற? அனல் ரொம்ப இருக்குதுப்பா. போடு, இஞ்சி பூண்டு போடு. உப்பு போட்டுக்கலாம். நான் அது கூட நல்லா வதங்கட்டோம்பா. என்னண்ணா நல்ல கறி என்ன காமிக்கவே இல்லையே? என்ன காட்டுறேன், அதில் முட்டை வேற இருக்குதுன்னு சொன்னேன். ஆமா, நீ சாப்பிட்டுக்கிறியா? நான் வான்கோழி இல்லை லல்லி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் சாப்பிட்றது வான்கோழி. அது பார்ப்பேன். கொட்டு கொட்டு. என்ன லல்லி தேன் இருக்கிற முட்டை? ஐயோ வஞ்சிட்டுக்குது ஒரு முட்டை. என்னடி ஒரு முட்டை வஞ்சிட்டுக்குது? என்னப்பா? கறி 1.5 கிலோ மொத்தம். அது இல்லை நல்லா நல்லா கொழுப்பும் நல்லா இருக்குது கறியில். பார்க்கலாம் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கும்ப்பா டேஸ்ட்டு. நல்லா இருக்குமா? சாப்பிட்ருக்கியா? நான் சாப்பிட்ருக்கேன். அதான் சொல்கிறேண்ணே, நான் சாப்பிட்ருக்கேன். நீங்கள் தான் வந்து சாப்பிட்டதில்லை. நீங்கள் நான் சாப்பிட்ருக்கேன். நான் சாப்பிடல லல்லி. வேக வச்சு போட போறியா அப்படியே போடுவியா? இந்த மசாலாலே தான் போடணும். ஸ்ரீவாணி வந்திருந்தா நேற்றுக்கு செம்ம அமக்கலமாக இருக்கும். ஸ்ரீவாணி தூங்கிட்டு இருக்கா. வந்தவொடனே டயர்டு. இல்லை வந்தவொடனே டயர்ட் ஆகிட்டா ஃபுல்லாகவே. வந்த டயர்ட்லேயே தூங்கிட்டா பாப்பா. கொழுப்பு எவ்வளோ கொழுப்பு. என்னது அது ஒரு மஞ்சள் கலர்ல கொழுப்புப்பா. அது மஞ்சத்தூள் போட்டு சுடுறாங்கல்ல, அப்படிதான் இருக்கும். இது வந்து ஈரல் வந்து நல்லா இருக்கும், இருந்தாலும் ஒரு சிலருக்கு அந்த கவுச்சி வாசனை பிடிக்காதுல்ல. லாஸ்ட்டாக முட்டை அலசியாச்சுப்பா. 2 முட்டை இருந்தது,
ஒரு முட்டை உடஞ்சி வர வழியிலேயும் உடஞ்சி. ஆமாம், மற்றதெல்லாம் சின்ன சின்ன முட்டை. லல்லி என்னப்பா டீ அப்படியே இருக்குது, உனக்காக வெயிட்டிங்கில் இருக்குது டீ. குடிக்கிறேன் அப்படிங்க பாரு. ஓ கண்ணு பயங்கரமாகுது டீ. கண்ணில் மை வச்சுக்கிறியா? ஆமாம், கண்ணு அழுக்கா இருக்கு. உன் கண்ணுல மை, உன் கண்ணுல மை எனக்கு வைக்காத போய். லல்லி என்ன லல்லி எட்டு எத்தனுக்குற? கிட்ட இருந்துச்சுப்பா குடம், எப்படின்னு தெரியல, அப்படிதான் போயிடுச்சு. நான் தானே வச்சுட்டேன். நான் மிளகாத்தூள் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூளுங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து வெறும் மிளகாத்தூள்ப்பா. ஓ, இப்போ இது போடுறது வெறும் மிளகாத்தூள். கலந்த மிளகாத்தூள். இது கலந்த காஷ்மீர் தூள் வந்து வெறும் மிளகாத்தூள். ஓகே, நல்லா இல்லையா? அவ்வளோ போட்டுன்னு இருக்கேன். நல்லா இருக்கும். காரம் எவ்வளோ போடுறோமோ இல்லை வேணாமா? நல்லா எண்ணெயில் வதங்கிட்டேன் நானா 10 நிமிஷம். அப்படியே அந்த எண்ணெய்லாம் திரிஞ்சு வரும். ஆமாம், அந்த எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்தோன்னா நம்ம அந்த வான்கோழியை போட்டுக்கலாம். டீ குச்சிக்கினே சமையல் சரியே. நீயும் குடிப்பா, அப்புறம் நம்ம ஃபேமிலி மெம்பர் நீங்களும் குடிங்க. ஆமாம் குடிங்க. ஏன்னா போன வாட்டி ஒன்று திட்டினாங்க, நீங்கள் லலிதா கூப்பிடல பாருங்கள், எங்கள் அண்ணன் கூப்பிட்ருக்காரு பாருங்க சாப்பிட்றதுக்கு வாங்கன்னு. எப்போ தெரியலையே. ஆமாம், தோசை சாப்பிடும்போது. நீ தானப்பா சாப்பிட இந்த தோசை? ஆமாம், நீ தானே பூரி சாப்பிட்டு சொன்னியா? நான் எங்க சாப்பிடலையே, பாப்பா கூட்டிட்டு. பாப்பா கூட்டியிருந்தாலும் பரவாயில்ல, சொல்லியிருக்கலாம்ல, நீ கூப்பிடல. ஏதோ மறந்துட்டு இருக்கேன், அதை ஞாபகம் வச்சுன்னு கரெக்டா கேக்குறீங்க. எல்லாம் எரிஞ்சு நினைச்சு நானா திடீர்னு அமிஞ்சிச்சு. கண்ணு வச்சு எரிஞ்சிச்சு. ஐயோ, நான் கண்ணு வச்சதுனால எரியலடி, நீ விறகு வைக்காதனால எத்தி வச்சேன், தள்ள வைக்கவே இல்லை. ஐயோ, சட்டை குத்துறதுன்னு. ஐயோ கனகாமரம். இது என்ன பூமா இந்த கலர்ல இருக்குது? இதுவா? இது ஆர்டிஃபிஷியல் பூ. ஆஹா, நம்ம ரோஸ் வருதுல்ல, ஆமா, கட் பண்ணி அது வச்சுக்கிறீங்க. ஏய், கதை கொடுக்கலாம், இந்த மாதிரிலாம் கதை கொடுக்க கூடாது. அடுப்பு அமிஞ்சிச்சு. போட்டுடலாம் நானா? ஓகே, 1 கைக்கு. நானா சொல்லணா? தண்ணி ஊத்திடலாம் நானா? ஓகே, வேகணும்ல. ஆமா. அடி ஊத்தினே கறி நல்லா வேகணும் நானா. சொல்லணா? மசாலாலாம் ரெடி பண்ணி வான்கோழி வந்து மசாலால போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு. ஓகே, ஏன்னா அது பெட்டுறதுனால இந்த முட்டை வஞ்சிடும். ஒண்ணுதான் நான் தவற விட்டுட்டேன், இன்னொன்னு தவற விட்டேன். ஐயோ, ஒன்னாடி தவற விட்டுட்டேன். டேஸ்டா இருக்கும்பா இந்த மாதிரி முட்டை. சரி, அதனால வந்து முட்டை போட்டுக்கலாம். ஓகே. அந்த காக்கா 2 காக்கா எவ்வளோ லவ்வோட இருக்கு பாரு லலிதா, அந்த மாதிரி தான் லலிதா நம்மளும் இருக்கிறோம். நான் ஒன்று அங்கே ஸ்டீவானி இல்லை பா, டக்குன்னு என்னை விட்டு நீ கடைக்கு போகிறல, அதனால் அது ஓடிச்சு. என்னை விட்டா அம்போன்னு விட்டு. என்ன கையில் வச்சுன்னு இருக்க? கொத்தமல்லி நானா? என்ன இப்போ போடுற? கொதிச்சுட்டு இருக்குல்ல, கொஞ்சம் சூப்பு மாதிரி ஆகும். அப்படியே சூப்பு மாதிரி.
ஓ சிக்கன் சூப்பு மாதிரி வான்கோழி சூப்பு இருக்குது. கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஆனாலும் இந்த வான்கோழி எலும்புங்க இருக்குல்ல, இந்த சக்கை கறிலாம் எடுத்து நல்லா இடித்து சூப் வச்சு குடிச்சா சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் செய்யக்கூடாது. அது ஸ்ரீவாணின்னா கொஞ்சம் பெரிய பொண்ணாகட்டும். இப்போ அவளாம் எதுவும் சாப்பிட மாட்டாள்ல பாப்பா. நான் கொஞ்சம் பெரிய பொண்ணானோடனே நம்ம அது பண்ணால் அவளும் சாப்பிடுவா, அவளுக்கும் பிடிக்கும்ல. கரெக்டு தான். இதே வந்து சாப்பாட்டில் மறைச்சி ஊட்டுறோம். வானான்றா இருந்தாலும் வந்து நம்ம மறைச்சி ஊட்டுறோம். ஆனால் முட்டை பண்ணனா அதுல இருந்தா முட்டை எங்க உண்ணு வந்து என் வயிற்றுல இருக்குது. இப்போ எது சாப்பிட்டுட்டேன். காஷ்மீர் மிளகாத்தூள் எத்தனுங்கிற காரம் கம்மியாக இருக்குண்ணா. ஓ அதனால கொஞ்சம் போட்டுக்கலாம். போடு வேணும்னா மிளகு தூள் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ அந்த காரம்லாம் அப்படியே இறங்கும்ல. ஆமாம். கொஞ்சம் கலர்றதுக்கு இதுவாக இருக்குண்ணா. ஏன்னா அந்த முட்டை இருக்குல்ல, ஆமாம், அந்த முட்டை அப்படியே கலர் என்ன ஆகும், உடஞ்சிருது, தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். முட்டை வெந்துருச்சுண்ணா. முட்டை வெந்துருச்சா? தனியாக எடுத்து வச்சிரு. அவள் தான் சாப்பிட்ருலண்ணா. எடுத்து போட்டுன்னு சாப்பிட்ரு. அவ்வளோதான். என்ன முட்டை நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? வான்கோழி முட்டை அவ்வளோ பெருசாக இருக்காது, இன்னும் பெருசாக இருக்கும். ஒத்துக்கிறேன்ல, கையை கடிக்கிறேன். எனக்கு வேணாம் சாப்பிடு. மாவு மாரியே தான் இருக்கும். நல்லா இருக்குங்க. வான்கோழி முட்டை நல்லா இருக்கும். லலிதா என்னண்ணா? ஸ்ரீவாணி வந்துட்டு இருக்கா? தூங்கி ஏந்து வந்துட்டாளா? ஸ்ரீவாணி நீ தூங்கிட்டு இருந்தியா? அதனால நாங்கள் மட்டும் தானே பண்ணோம். நீ தூங்கிடும் போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல உன்னை. நீ நல்லா தூங்கின தானே. நல்லா பொடியா நறுக்கி வச்சு கொத்தமல்லி போடுங்க. சும்மா அப்படியே மழை சாரல் மாதிரி போடுங்க. சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறியாண்ணா? நீ சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறியாண்ணா? என் சைக்கிள் கூட ரிப்பேர் ஆகுது, கொஞ்சம் ரிப்பேர் பார்க்குறீங்களா? எத்தனை வட்டமா? எவ்வளோ காசு கேட்பீங்க? 300 ரூபாய் கேட்பீங்களா? 300 ரூபாவா? வாயை திறந்து சொல்லுங்க, எவ்வளோ கேட்பீங்க? 300 ரூபாய். சரி நானா 3 ரூபாய் தரேன். நீங்கள் சைக்கிள் ரிப்பேர் பண்ணுவீங்க, நாங்கள் சொல்லுங்கள் எல்லாருக்கிட்டையும். ஆமாம், ஸ்ரீவாணி கூட சைக்கிள் ரிப்பேர் பண்ணுவா. ஸ்ரீவாணி சரிண்ணா. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே. டேஸ்ட் எப்படி இருக்கு பார்க்கலாமா? நெய் பூவா தான் இது. இந்த நெய் தானே நான் ஊற்றிருக்காங்க. அது இல்ல, அது சியா பூவா. உனக்கு நெய் பூவா. சாப்பிட்டு பாரு. ஆத்தோர நல்லா ஆத்தோர. சுட இருக்கு. சூடா வான்கோழி. இந்த எடுத்து சாப்பிடு. நெய் பூவா நீ எடுத்து சாப்பிடு. நெய் பூவாவை நல்லாலே. குழம்பு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு நானா. அப்பா சொன்ன மாதிரி உப்பு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பூவாவா? அண்ணா சாப்பிட்றேன். கறி சூடா இருக்கு. கொதிக்க இருக்குடி, பார்த்து. எப்படி நானா இருக்கு? நல்லா சாஃப்டா வந்துருக்கு. அப்படியே அடுப்பு மேல அப்படியே குழம்பு இருக்கு. கொதிக்க. சரி, அப்படியே மாமா கூட்டிடலாமா? என்னண்ணா உனக்கு வேணுமா? நெய் ஆத்தோட்டுக்கோ. சரி, அப்பாவுக்கு போய் ஊட்டிட்டு வந்துட்டா? உங்க அப்பாவுக்கு ஊட்டிட்டு வந்துட்டா? சரி இரு. இந்தா ஆக்காரு. நான் அப்பாவுக்கு போய் ஊட்டிட்டு வந்துடுறேன். அப்பா கிட்ட வந்துரு. நெய் பூவா எப்படி இருந்தது? அவன் ஏன் அடிக்கிறானா? சாப்பிடலன்னு அடிக்கிறான். என்னண்ணா? இன்னும் உப்பு சூடு. என் கை சூடாகுது.
இந்த நண்டு சதை இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு இந்த வான்கோழி சதை. இது வந்து நாங்க போக கூடாது. நீ சொல்றது கரெக்டு தான். அந்த நண்டு சதை மாதிரியே இருக்கும். நல்லா இருக்குங்க. என்னண்ணா உனக்கு முட்டா இருக்குண்ணா. நான் ஒன்று நிறைய வேக வைக்கணும். தர ஆமா சூப்பர். நல்லா வெந்தாதான் அதோட கறியோட டேஸ்ட்டு அந்த காரம் இருக்குது. நீ சாப்பிடு. காரம் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கு. இன்னைக்கு வந்து சூப்பராக இருந்தது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆனால் வந்து அந்த கோழி என் கையில் எடுத்துன்னு வந்து கொடுக்கும் போது 4 கிலோ 3 கிலோ. இவளுக்கு பயம், எங்க அந்த கோழி கால் வந்து கையை கீறிடுமோன்ட்டு போயிட போகுதுன்ட்டு. வான்கோழி பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வேகமெல்லாம் போகாது, ஈஸியா. ஏன்னா வண்டிங்க வேற போயிட்டு வந்துட்டு இருந்துச்சா, அது வேற கஷ்டமாயிடுச்சு. அது ஏன்னா பறந்து போயிடுச்சுன்னா அவங்களுக்கும் லாஸ் இல்லைங்களா, அதனால. ஆனா வந்து நம்ம கிட்ட எடுத்துட்டு வந்து எடை போட்டு காட்டினாங்க. இது எடை போட்டு காமிக்கிற அப்படின்னு. அப்ப எடை போட்டா 3 கிலோ இருக்கும். அதை கிளீன் பண்ணி எடுத்தா எப்படியோ நம்மளுக்கு வந்து 3 கிலோ. அது கிளீன் பண்ணி எடுத்தா ஒரு 2.5 கிலோ 2.25 கிலோ வரனாங்க. அப்புறம் அது கிளீன் பண்ணாங்க. நாங்க போய் 1 கிலோ வாங்கணும். தண்ணி அது தரணும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வீட்டில் வான்கோழி வந்து வாங்கி செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, இன்னொரு நாளைக்கு வந்து வான்கோழி பிரியாணியே செஞ்சு சாப்பிடணும்னு ஆசை. கண்டிப்பாக அதை செஞ்சிடலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு. ஓகே பாய். ஓகே பாய். என்னன்னா பாய் சொல்றேன். பாய். எவ்வளோ பெரிய போகிறது.